அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அலைன்ஸ்லாம் வச்சாரு. அதுக்கு பிறகு பிஜேபி இதில் வேகம் காட்டுறதா உங்களுக்கு தெரியுதா? என்ன நடந்துட்டு இருக்கு என்டிஏவில்? அந்த வேகம் வந்து தேவையான அளவை விட கம்மியாக இருக்குன்றது தான் என்னோட ஃபீல். அதை தான் நான் முதல்ல சொன்னேன். திமுகவுக்கு ஈடு கொடுத்து சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பலம், அசுர பலம் வேணும். ஏன்னா உங்கள் எதிரி தான் உங்களுடைய பலத்தை தீர்மானிக்கிறார். இந்த எதிரியை வந்து 10 குத்து குத்துனா விழுவாரா, 100 குத்து குத்துனா விழுவாரா அப்படின்னா இந்த எதிரி வந்து 100 குத்து குத்துனாலும் விழாத ஒரு எதிரி. அப்போ நீங்கள் வந்து குத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு வேகமாக இல்லை. இது அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீமை செட் பண்ணாரு. வேகமாக சில நேரங்களில் வேகமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுணக்கம் காணப்படுது. அந்த அளவுக்கு அது வேகமாக இல்லை. எப்போவுமே திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அவங்க ஆக்டிவிட்டியை நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. இன்றைய முதலமைச்சரே அரசுக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காரு. மீடியாவில் நீங்களே கவர் பண்ணிருக்கீங்க. எத்தனை போராட்டங்கள் வருஷத்துக்கு அவங்க நடத்த, எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ அதிமுக தலைவர் இப்போ எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி சொல்றவரு எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கணும். இது வரைக்கும் இந்த 4 வருஷத்துல எடப்பாடியார் எத்தனை போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனார். அப்போ நீங்க ஒரு பேசிக் லாங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னா பிஜேபி ஃபோர்ஸா இருந்தாங்கல்ல அலைன்ஸ். அது இங்க ஃபேஸ் யாரு? இது எடப்பாடிக்கானது, அதிமுகவுக்கானது. அதிமுக இது சட்டமன்ற தேர்தல். அப்போ நாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறோம். ஸ்டாலின் வேணுமா, எடப்பாடி வேணுமா அப்படின்னு நாங்க தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னா அப்ப நீங்க தானே அக்ரெசிவா இருக்கணும். எல்லாம் மேல மோடி பார்த்துப்பார், டேடி பார்த்துப்பாருன்னு எப்படி இருக்க முடியும்? ஓகே, அது அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார்ல, அந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அது மேல இருக்க ஒரு 10 பார் நம்ம அப்படி ராஜேந்திர பாலை சொன்ன மாதிரி அமைதியா இருக்க முடியாது.